இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல குடும்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது பல்வேறு விதமா, அதாவது ஒற்றுமை இல்லாம, நிம்மதி இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, செல்வாக்கு இல்லாம, எல்லா வகையிலும் அது சீர்குலைஞ்சு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு குடும்பம்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? அந்த குடும்பத்திற்கான பண்புகள் என்ன? அந்த குடும்பத்துல என்னென்னலாம் இருக்கணும்னு யோசிச்சோம்னா, அதுல முதலா வர்றது அன்பு இருக்கணும். ஒருவருக்கொருவர் செலுத்தக்கூடிய அன்பு அபரிவிதமான ஒரு அன்பா இருக்கணும். தன்னுடைய குடும்ப உறவுகளை மட்டும் நேசிக்காமல், நம் குடும்பம் சார்ந்த உறவுகள், அந்த உறவுகள் சார்ந்த சமூகம் எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு அன்பு இருக்கணும். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா தெரியுமா இருக்கணும்? அது கள்ளங்கபடம் இல்லாத ஒரு அன்பா இருக்கணும். அதை தாண்டி நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது நமக்கும் சரி, நம்மளுடைய குடும்பத்திற்கும் சரி, நம் குடும்பத்தை சார்ந்த இந்த சமூகத்துக்கும் சரி, நல்ல பயனுள்ள செயல்களை செய்வதாக இருக்கணும். இவை எல்லாம் ஒருங்கமைந்ததுதான் ஒரு நல்ல குடும்பம். இதைத்தான் ஐயன் வள்ளுவன் இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 45ல ரொம்ப அனுபவமா, ரொம்ப ஆழமா அதை சொல்லியிருக்காரு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்புள்ளமும் நற்செயல்களும் மட்டுமே இல்வாழ்க்கையை பண்புள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றும். இதுவரைக்கும் போன காலங்கள் எல்லாம் அது கடந்து போனதாக இருக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்களில் நாமும், நம்மை சார்ந்த குடும்பமும், நம் சமூகத்திற்கும் நம் குடும்பம் ஒரு முன்மாதிரியான ஒரு நல்ல பண்புள்ள ஒரு பயனுள்ள ஒரு குடும்பங்களாக மாற்றுவோம்.